ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எலக்ட்ரிக்கல் தமிழா சேனல். நான் உங்கள் கிஷோர். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு நம்ம பேனல் போர்டு வயரிங் பண்ண வந்திருக்கோம். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 8 சிங்கிள் ஃபேஸ் மீட்டர், ஒரு 3 ஃபேஸ் மீட்டர் வரப்போகுது. இதுக்கான பேனல் போர்டு வயரிங் எப்படி பண்ணோன்னு இன்றைக்கி பார்க்கலாம். என்னென்ன கேபிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், மெயின் கேபிளுக்கு என்ன சைஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், ஆனால் ஃபுல் டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ன்ற ஆப்ஷனும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது பீஸ் கேரியர் சேம்பரு, அதில் 3 இண்டிகேட்டர் கொடுத்துருக்கு. இது டோட்டலாக கேபிள் சேம்பரு. இது பஸ் பார் சேம்பரு. இபிலேருந்து வரக்கூடிய மெயின் கேபிளுக்காக நம்ம 33 ஆம்ஸில் பீஸ் கேரியர் 3 போட்டிருக்கோம். 3 ஃபேஸ்ன்றதுனால ஒரு நியூட்ரல் லிங்க் கொடுத்துருக்கு. மெயின் கேபிள் பார்த்திங்கன்னா ஆர்பிட் பிராண்ட் 4 கோர் 32 ஸ்கொயர் mm கேபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். 300 ஆம்ஸ் பீஸ் கேரியர்லேருந்து அலுமினியம் பஸ் பாருக்கு கனெக்ஷன் கொடுத்துருக்கு. அலுமினியம் பஸ் பார்லேருந்து பார்த்தீங்கன்னா லெக் அடித்து 6 ஸ்கொயர் mm கேபிள் போட்டு மீட்டர் போர்டுக்கு கனெக்ஷன் கொடுத்துருக்கு. நம்ம இது மாதிரி பஸ் பார்லேருந்து கனெக்ஷன் நம்ம எடுக்கும்போது 3 ஃபேஸுமே லோடு கரெக்டாக இருக்கிற மாதிரி நம்ம கனெக்ஷன்ஸ் எடுத்துக்கணும். இது மீட்டர் சேம்பரு. இதில் மீட்டர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஃப்ளைவுட் கொடுத்துருக்காங்க. 32 ஆம்ஸில் ஒரு பீஸ் கேரியர் கொடுத்துருக்காங்க. கூடவே ஒரு நியூட்ரல் லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. இங்கே யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கேபிள் எல்லாமே 6 ஸ்கொயர் mm டில்டு காப்பர் வயரு. 32 ஆம்ஸ் டிபி சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இந்த டிபி சுவிட்சோட அவுட்புட்டில் நம்ம வீட்டிலேருந்து வரக்கூடிய 6 ஸ்கொயர் mm கேபிள் மெயின் கேபிள் கொடுக்கணும். இந்த கேபிள் சேம்பரில் கேபிளை டேக் அடித்து ப்ராப்பராக அலைன்மெண்ட் பண்ணி நம்ம கொண்டு வரணும். ஆல்ரெடி நம்ம டிபிலேருந்து வரக்கூடிய கேபிளெல்லாம் அங்கே விட்டுருக்கு பேனல் போர்டுக்கு மேலே. அந்த கேபிளெல்லாம் அந்த கேபிள் சேம்பரில் கொண்டு வரலாம். இந்த கேபிள் சேம்பர்லேயே எர்த்திங்காக அலுமினியம் பிளேட் கொடுத்துருக்காங்க. அதில் அங்கங்கே அந்தந்த மீட்டருக்கு சென்டராக ஹோல்ஸ் போட்டு நெட் போல்ட் போட்டிருக்காங்க. இதுலேயே நம்ம கொண்டு வரக்கூடிய கிரவுண்டட் கேபிளை நம்ம லெக் அடித்து கனெக்ட் பண்ணிடலாம். இதே மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய 8 மீட்டர்ஸ்க்குமே நம்ம கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். பேனல் போர்டு கிட்ட அதிகமாக இருக்கக்கூடிய வயர்ஸை சுற்றி வைக்கிறதுக்காகவும் நம்ம ப்ராப்பராக வயரை லே பண்ணி கொண்டு போகிறதுக்காகவும் 24க்கு 6 சைஸில் ஒரு மெட்டல் பாக்ஸ் பேனல் போர்டுக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மெட்டல் பாக்ஸில் இருந்து நம்ம ஸ்ப்ரிங் ஹோஸ் போட்டு நமக்கு எந்த இடத்துல வேணுமோ நம்ம அந்த இடத்துக்கு கேபிளை ப்ராப்பராக கொண்டு போக முடியும். ஃபஸ்ட்டு மீட்டர் சேம்பரில் 3 ஃபேஸ் மீட்டர் வரப்போகுது. அதனால் 4 போல் 63 ஆம்ஸ் டிபி சுவிட்ச் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். பேனல் போர்டில் மேல் பக்கம் இருக்கக்கூடிய மீட்டர்ஸ்க்கெல்லாம் வரக்கூடிய கேபிள்ஸ் அதிகமாக இருக்கும். அந்த கேபிளை நம்ம ரவுண்ட் பண்ணி வைக்க மேலே கேபிள் சேம்பர் இல்லை. அதனால் மட்டும்தான் இந்த மெட்டல் பாக்ஸில் நம்ம எல்லா கேபிள்ஸும் ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கோம். பேனல் போர்டில் கீழ்ப்பக்கம் இருக்கக்கூடிய மீட்டர்ஸ்க்கு வரக்கூடிய கேபிள்ஸ் எல்லாம் அதிகமாக இருந்ததுன்னா அந்த கேபிள்ஸ் எல்லாமே நம்ம ரவுண்ட் பண்ணி கேபிள் சேம்பர்லேயே வச்சுட்டோம். இபிலேருந்து வரக்கூடிய மெயின் கேபிளில் ஒரு ட்விஸ்ட் பண்ணி கேபிள் சேம்பரில் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம். மெயின் கேபிளுக்கு எப்போவுமே இது மாதிரி ப்ராப்பராக கிளாண்ட் அடித்து கொண்டு போகிறது தான் நல்லது. 32 ஸ்கொயர் mm கேபிளை நம்ம ரவுண்ட் டைப் லெக் அடித்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இபிலேருந்து நமக்கு மெயின் சப்ளை கொடுக்கறதுக்கு லேட் ஆகுன்றதுக்காக இப்போ டெம்பரவரிக்காக 6 ஸ்கொயர் mm கேபிளில் ரவுண்ட் டைப் லெக் அடித்து இப்போதைக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இவ்வளோ பெரிய பேனல் போர்டுக்கு 6 ஸ்கொயர் mm போதுமான உங்களுக்கு டவுட் வரலாம். ஆனால் இப்போதைக்கு சும்மா டெம்பரவரி செக் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த கனெக்ஷன் போட்டிருக்கு. இபிலேருந்து கனெக்ஷன் கொடுக்கும்போது ப்ராப்பராக இந்த லெக் அடித்த கேபிளை கனெக்ஷன் கொடுத்துருவாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா கனெக்ஷன்ஸுமே நாங்கள் கொடுத்துட்டோம். இப்போ மேலே இருக்கக்கூடிய மெட்டல் பாக்ஸை ஐலண்ட் ஷீட் போட்டு மூடி வச்சுருக்கு. டெம்பரவரியாக செக் பண்ணுறதுக்காக மீட்டர் போர்டில் இன்புட் கொடுக்கக்கூடிய வயரையும் அவுட்புட்டில் கொடுக்கக்கூடிய வயரையும் ரெண்டுத்தையும் நம்ம கனெக்டர் போட்டு கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ டெம்பரவரி கனெக்ஷன் கொடுத்து டோட்டலாகவே செக் பண்ணுறதுக்காக இது மாதிரி பண்ணியிருக்கோம். மேலே இருக்கக்கூடிய 6 மீட்டர் போர்டுக்குமே கனெக்ஷன்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ மேலே இருக்கக்கூடிய மெட்டல் பாக்ஸ் ஆண்ட எப்படி ஸ்ப்ரிங் ஹோஸ் போட்டு கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம். கீழே இருக்கக்கூடிய 3 மீட்டர்ஸ்க்குமே அந்த கேபிள் சேம்பரில் தான் கேபிள் வருது. அது எப்படி நம்ம ப்ராப்பராக டேக் அடித்து கொண்டு வந்திருக்கணும் இப்போ பார்க்கலாம். நம்ம கேபிள் ரன் பண்ணுறதுக்காகவே சைடில் நமக்கு கேபிள் சேம்பரில் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம டேக் அடிச்சுக்கலாம் இந்த ஹோல்ஸஸில். இது மாதிரி நீங்கள் ப்ராப்பராக பண்ணும்போது நீங்கள் ஏதோ ஒரு ஃபால்ட் அட்டன் பண்ணணும்னு நினச்சா கூட ஈஸியாக நம்ம அட்டன் பண்ண முடியும். எக்ஸ்ட்ரா இருக்கிற வயர் எல்லாமே இது மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கலாம். டிபி பாக்ஸ்லேருந்து கொண்டு வரக்கூடிய மெயின் கேபிள்ஸை ஃபேஸ் அண்ட் நியூட்ரலை இந்த டிபி சுவிட்சில் கனெக்ட் பண்ணியாச்சு.
கிரவுண்ட் எர்த் வயரை இந்த கேபிள் சேம்பர்லேயே அலுமினியம் பிளேட் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் எர்த்துக்காக அந்த அலுமினியம் பிளேட்டில் லெக் அடித்து கொடுத்துருக்கோம் ப்ராப்பராக. ஏற்கனவே இந்த பேனல் போர்டுக்காக கெமிக்கல் பைப் எர்த்திங் பண்ணியிருக்கேன், அதுவும் டபுள் எர்த்திங் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். அந்த எர்த் ராட்லேருந்து வரக்கூடிய 10 ஸ்கொயர் mm கேபிளை நம்ம லெக் அடித்து ப்ராப்பராக இந்த எர்த் பிளேட்டில் கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேனல் போர்ட் கனெக்ஷன் பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங் ஒர்க் ரெண்டுமே செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். மெட்டீரியல் அண்ட் லேபர் கான்ட்ராக்ட் சென்னை சரௌண்டிங் ஃபுல்லாகவே செய்கிறோம். எங்களுடைய சர்வீசஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இது மாதிரி எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங் ஒர்க்ஸ் பற்றி மேலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி.